இந்த பிள்ளை நல்ல சுந்தரி பற்றியெல்லாம் இந்த கருப்பு ட்ரெஸ்ஸு. சார்லுக்கு நல்லா கஷ்டப்பட்டு பாட்டு பாடா, உயிரை கொடுத்து பாட்டு பாடா. எடுக்கவே மாட்டேன் தானே. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கு. ஆளு குறைவா இருக்கு இவ்வளோ தானே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சில் வந்து விபிஎஸ்க்கு வந்து ஒரு நாள் இந்த மாதிரி பவனிக்கெல்லாம் போவாங்க. அதுக்கெல்லாம் நான் போயிட்டே கிடையாது, பார்த்துட்டும் கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் இன்னொரு ஊரில் இருந்தாலும் அங்கே இருக்கப்போ பிள்ளைங்க 3 நேரம் போவாங்க வருவாங்க. ஆனால் வந்து நான் இது வரைக்கும் பவனிக்கு போயிருக்கேன், ஆனால் விபிஎஸ் பவனிக்கு எல்லாம் போயிட்டும் கிடையாது, பார்த்துட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்கு போனோம். நல்லா சூப்பராக எல்லாம் நல்லபடியாட்டு நடந்தது. பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ப்ரோக்ராம்லாம் இருந்தது. ஹஸ்பண்டுக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு பரவாயில்ல, நல்லா இருந்தது அப்படின்னு. அதை தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். எங்க வந்துருக்கலாம். சார்லுக்கு நல்லா கஷ்டப்பட்டு பாட்டு பாடா, உயிரை கொடுத்து பாட்டு பாடா. இல்லை பயங்கரம். 100 பேர் இருக்கோம், 100 பேர் இருக்கோம். ரெண்டு சாணம் போச்சு. இருக்கட்டாமா. இந்த பிள்ளை நல்ல சுந்தரி பற்றியெல்லாம் இந்த கருப்பு ட்ரெஸ்ஸு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அச்சும் ஹஸ்பண்ட் 3 நேரம் வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்து அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும், எதுக்கு வேண்டி அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம், அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் கமெண்ட் பண்ண முடிஞ்சு கெஸ்ஸிங், இது வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது என்னதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். துன்பப்படும் மாந்தரை
நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கப்ப ஒரு சர்ச்சுக்கு போவோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா விபிஎஸ் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து 3 வருஷமும் பிள்ளைங்களை கொண்டு விடறதுக்கு போவேன். அது வந்து ஃபுல் டைமாக நான் இருப்பேன். அது வந்து லஞ்சு வர தான் உண்டு. சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து 12:30க்கு முடிஞ்ச உடனே நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அந்த மாதிரி 3 வருஷம். அதுக்கப்புறமா ஈவினிங் அது வந்து ஈவினிங் கிடையாது, அது வந்து சண்டே ப்ரோக்ராம்லாம் நடக்கும். நல்ல ஜாலியாக இருக்கும். அதே போல் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து 2-3 சர்ச்சிலலாம் பிள்ளைங்க போயிட்டு வருவாங்க எல்லாம். அது அவங்களுக்கு எப்படி இருந்தால் தெரியல. போன வருஷம் அந்த சர்ச்சில் விபிஎஸ் நடந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கலை. அது வந்து ப்ரைஸு அந்த மாதிரி எதுவுமே பிடிக்கலை. எல்லாம் டப்பா ஐட்டங்களாக இருந்து எல்லாம் தண்ணி குப்பிகள் அந்த மாதிரி இந்த தண்ணி குப்பி வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இப்போ பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு தான். அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரைஸ் கொடுத்தாங்க. கொடை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அது என்ன லஞ்ச் பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய ஸ்டீல் தான் கொடுத்தாங்க. மூடி வைக்கிற பாத்திரம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கேக்கு பேட்டர்லாம் செய்கிற மாதிரி அந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. சரி, ஓகே, இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.